பிளான்ட் கிங்டம்ல இந்த வீடியோல டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டாபிக் என்சிஆர்டி கிளாஸ் 11 பாட்னியிலிருந்து எடுக்கப்பட்டது. நாம முன்னாடியே ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே கிங்டம் பிளான்டேல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆல்கே பத்தி பார்த்தாச்சு, பிரையோஃபைட்ஸும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ். டெரிடோஃபைட்ஸ். ஸோ டெரிடோஃபைட்ஸை நம்ம மெடிசினல் பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் அது ஒரு நல்ல சாயில் பைண்டர்ஸா இருக்கு. ஸோ பிரையோஃபைட்ஸை போலவே தான் இதுவும் சாயில் எரோஷன் தடுக்கக்கூடியதுக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ மெயினாக இது ஆர்னமெண்டல்ஸாக வந்து வளர்க்குறத பார்க்க முடியும். நம்ம நர்சரிஸ் இதுல எல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இது வளர்றதுக்கு ஒரு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் மாதிரியான ஒரு டெம்பரேச்சர் அண்ட் வெட்னஸ் வந்து தேவை. ஹார்ஸ் டெயில் டு ஃபர்ன்ஸ் வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஹார்ஸ் டெயில்ன்றது ஒரு பஞ்சா அழகாக வளர்ந்து தொங்குற செடியில இருந்து ஸோ ஃபர்ன்ஸ், இந்த பெரிய பெரிய லீஃப் இருக்கக்கூடிய ஃபர்ன்ஸ் வெரைட்டி வரைக்கும் ஸோ இதோட வெரைட்டி வந்து மாறுபடும். ஸோ இங்கே பார்த்தா ரொம்ப குட்டி குட்டி லீவ்ஸ்ல இருந்து இந்த மாதிரி பெரிய லீவ்ஸ் இருக்கிற ஸ்ட்ரக்சர் வரைக்கும் பார்க்க முடியும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டெரஸ்ட்ரியல் பிளான்ட், அதாவது வாஸ்குலர் டிஷ்யூ கொண்ட பிளான்ட்டா இருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்த பிளான்ட் கிங்டம்லயே நம்மளுக்கு வாஸ்குலர் டிஷ்யூ எதுலேருந்து இருக்கு அப்படின்னா டெரிடோஃபைட்ஸ்ல இருந்து தான் பார்க்க முடியும். ஸோ டெரிடோஃபைட்ஸ்ல நமக்கு நல்ல சைலம் அண்ட் ஃப்ளோயம் வளர்ந்துக்கிறத பார்க்க முடியும். இதனுடைய ஹேபிடேட் பார்த்தோம்னா கண்டிப்பாக கூல், டேம்ப், கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற பிளேஸில், கொஞ்சம் ஷேடியாக இருக்கிற பிளேஸில், சில ஸ்பீஷியஸ் சாண்டில் கூட வளரும். பட் மெயினானது இது வந்து கூல் டேம்ப் பிளேஸ் வந்து இதுக்கு தேவை. இதனுடைய ஃபர்டிலைசேஷனுக்கு வாட்டர் கண்டிப்பாக தேவை. இந்த பிளான்ட் பாடி வந்து ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்குது, ஏன்னா இதில் குளோரோஃபில் இருக்குது அப்படின்றதுனால இதில் ட்ரூ ரூட், ஸ்டெம், லீவ்ஸ் வந்து பார்க்க முடியும். இப்போ லீஃப் பார்த்தோம்னா இந்த மாதிரி குட்டி லீவ்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அதிலிருந்து நம்மளுக்கு பெரிய லீவ்ஸ் வரைக்கும் இருக்கும். அது என்ன சொல்கிறோன்னா சின்ன லீவ்ஸாக இருக்கிறத மைக்ரோஃபில்ஸ் அப்படின்றோம். இது செலாஜினலா ஸ்பீஷிஸில் பார்க்க முடியுது. லார்ஜ் மைக்ரோஃபில் லீவ்ஸை ஃபர்ன்ஸில் வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்படி ரொம்ப சின்னதுலேருந்து பெரிய வெரைட்டி ஆஃப் லீவ்ஸை பார்க்க முடியுது. ஸோ ஸ்போரோஃபைட்ஸ் அப்படின்றோம் இந்த பிளான்ட் பாடிஸை. ஸோ பிரையோஃபைட்ஸ் மாதிரி இல்லாமல் இதில் ஃபர்ஸ்ட் வர பிளான்ட் பாடியை என்ன சொல்கிறோம், நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் பாடியனா ஸ்போரோஃபைட் அப்படின்றோம். ஏன்னா இப்போ இந்த ஃபர்ன்லலாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபர்னுக்கு பின்னாடி, லீஃபுக்கு பின்னாடி பார்த்தோம்னாலே அது ஸ்போர் பியரிங் ஸ்ட்ரக்சர் கொண்ட பார்ட்டாக இருக்குது. லீஃபே மாடிஃபைடு ஸ்போரோஃபில் அப்படின்னு சொல்கிறோம், ஏன்னா அதில் பின்னாடி வந்து ஸ்பொராஞ்சியா இருக்கிறதுனால. ஆர் சம் ஸ்பீஷியஸ் ஆன இந்த ஈக்விசினம், செலாஜினலாம் இந்த டிப் ஆஃப் த பிளான்ட்ல பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு சின்ன கோன் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அதை வந்து ஸ்ட்ரோபிலை அப்படின்னு சொல்கிறோம், ஆர் கோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிப் ஆஃப் த பிளான்ட்ல நம்ம பார்க்க முடியும் சில ஸ்பீஷியஸ்ல. இந்த ஸ்ட்ரோபிலை ஆர் இந்த லீஃபுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்போர்ஸ் பியரிங் அந்த பார்ட்டை வந்து அதுலேருந்து நம்மளுக்கு வரக்கூடியது தான் ஸ்போர்ஸ். ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்போர் மதர் செல்ஸ் மியோசிஸ் டிவிஷன் போனதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து ஸ்போர்ஸ் கிடைக்குது. ஸோ அது வந்து அந்த ஸ்போர்ஸ்லேருந்து வளரக்கூடிய சின்ன சின்ன தாலாய்டா என்ன சொல்கிறோம்னா மல்டி செல்லுலார் ஃப்ரீ லிவிங் தாலாய்டு அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒவ்வொரு தாலாய்டுமே ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்கும். ஸோ இந்த தாலாய்டு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்த லைஃப் சைக்கிளில் நம்மளுக்கு இப்போ பிளான்ட் பாடி இருக்குது அப்படின்னா ஸோ லீஃபுக்கு பின்னாடி இருக்கிறது ஸ்பொராஞ்சியம். ஸ்பொராஞ்சியம்லேருந்து வெளியில் வரக்கூடிய டைனி ஆஃப்டர் மியோசிஸ் வரக்கூடிய ஸ்போர்ஸ்லேருந்து வரக்கூடிய பாடி தான் யங் கேமெட்டோஃபைட். ஸோ இதுதான் தாலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த தாலஸில் ரைசாய்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து கேமெட்டோஃபைட் பியரிங் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு பிளான்ட் பாடியாக வளரும் போது இதுக்கு ட்ரூ ரூட் ஸ்டெம் எல்லாம் வந்து வளரும். அந்த சின்ன ஸ்போர்லேருந்து உருவாகக்கூடிய அந்த தாலாய்டு பாடியை என்ன சொல்கிறோம்னா ப்ரோ தாலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரோ தாலஸ் ஒரு கேமெட்டோஃபைட். ஸோ இதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த குட்டி குட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து ப்ரோ தாலஸ். ஸோ இதில் ஃபர்டிலைசேஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த ப்ரோ தாலஸில் இருக்கக்கூடிய இந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டை ஆர்கிகோனியம் அப்படின்றோம், அப்புறம் ஆந்த்ரீடியம் அப்படின்றோம். ஸோ ஆர்கிகோனியம் இருக்கக்கூடியது எக், ஆந்த்ரீடியம்லேருந்து வெளிவரக்கூடியது மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ். ஸோ இதுக்கு வாட்டர் வந்து ஃபர்டிலைசேஷனுக்கு தேவை. ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் இந்த பிளான்ட்டுக்குள்ளே என்ன ஃபார்ம் ஆகும், ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஜைகோட் வந்து டிப்ளாய்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா 2 ஹாப்ளாய்டு கேமெட்ஸும் சேர்ந்து இங்கே ஒரு டிப்ளாய்டு ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஜைகோட்லேருந்து வரக்கூடியது தான் யங் ஸ்போரோஃபைட் அப்படின்றோம், அது கேமெட்டோஃபைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆர்கிகோனியம் எதில் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த சின்ன ப்ரோதாலஸில் தான் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ரோதாலஸ்லேருந்து வளரக்கூடியது தான் இந்த ஜைகோட், ஜைகோட்லேருந்து வளரக்கூடியது தான் யங் ஸ்போரோஃபைட். ஸோ கேமெட்டோஃபைட் மேலேயே இந்த ஸ்போரோஃபைட் ஸ்ட்ரக்சர் வளருது. ஸோ இதுதான் ஃபர்தர் இந்த ரைசாய்ட்ஸ் ரூட் ஆகவும் இங்கே வரக்கூடியது ஸ்டெம் அண்ட் லீஃப் ஆகவும் நம்மளுக்கு வந்து பார்க்க முடியுது. சின்ஸ் இதுக்கு ஃபர்டிலைசேஷனுக்கு வாட்டர் வேணும் அப்படின்றதுனால ஸோ இந்த ஸ்ப்ரெட் ஆஃப் இந்த கேமெட்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ இந்த கேமெட்டோஃபைட்டை நம்ம இப்போ தான் பார்த்தோம் மைக்ரோஸ்போரோஃபைட், மெகாஸ்போரோஃபைட் அப்படின்றோம். அதாவது ஆர்கிகோனியா, ஆந்த்ரீடியா இது ரெண்டையும் தான் எப்படி சொல்கிறோம், அதாவது ஆந்த்ரீடியா இருக்கக்கூடியது மைக்ரோஸ்போரோஃபைட், ஆர்கிகோனியா இருக்கக்கூடியது மெகாஸ்போரோஃபைட் அப்படின்றோம். இதுலேருந்து வரக்கூடியது ஆந்த்ரோசோய்ட்ஸ். அதுக்கப்புறம் எக்கு கூட ஃபியூஸ் ஆனதுக்கப்புறமா ஆர்கிகோனியமில் இருக்கக்கூடிய எக்கில் ஃபியூஸ் ஆனதுக்கப்புறமா ஜைகோட் கிடைக்குது. ஸோ ஜைகோட் வந்து நம்மளுக்கு டிப்ளாய்ட். ஸோ டிப்ளாய்ட்லேருந்து வளரக்கூடியது தான் அந்த ஸ்போரோஃபைட். ஸோ அந்த ஸ்போரோஃபைட்ன்ற நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் பாடிஸ் தான் இதில் இருக்கக்கூடிய டாமினன்ட் ஃபேஸாக இருக்குது இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் டெரிடோஃபைட்ஸில்.
இப்போ ஒரு டைப் ஆஃப் ஸ்போர் மட்டும் ப்ரொடியூஸ் ஆச்சு ஒரு பிளான்ட்ல அப்படின்னா அது மோஸ்ட் ஆஃப் பிளான்ட்ல வந்து இது நடக்கும். ஸோ அதை ஹோமோஸ்போரஸ் அப்படின்றோம். சம் ஸ்பீஷியஸ் லைக் செலாஜினெல்லா சால்வினியாலலாம் நமக்கு ஹெட்டிரோஸ்போரஸ் பார்க்க முடியுது. அதாவது மேக்ரோ அண்ட் மைக்ரோஸ்போர்ஸ் வந்து பார்க்க முடியுது. அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டோஃபைட். ஸோ ஃபர்தரா நம்ம பார்க்கக்கூடிய ஜிம்னோஸ்பெர்ம் அண்ட் ஆஞ்சியோஸ்பெர்ம் உடைய சீடு எவல்யூஷன் உண்டானது. ஸோ இது இந்த ப்ராசஸ்லேருந்து வந்திருக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லப்பட்டது. இப்போ இந்த டேடோஃபைட்ஸை 4 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று சைலோப்சிடா, எக்ஸாம்பிள் சைலோட்டம். அப்புறம் இன்னொன்று டீராப்சிடா, அதை எக்ஸாம்பிளாக என்னென்ன பார்க்கலாம்னா ட்ரையோப்டெரஸ், டெரிஸ், அடியாண்டம். ஸோ தேர்ட் டைப் என்னன்னா சீனோப்சிடா, எக்ஸாம்பிள் ஈக்விசிட்டம். ஃபோர்த் டைப் லைகோப்சிடா, எக்ஸாம்பிள் செலாஜினெல்லா, லைகோபோடியம். ஓகே, இப்போ ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னும் போதே மெயினாக நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடியது நேக்கட் சீட் அப்படின்னு. ஸோ ஏன்னா இதில் ஓவியல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகி இல்லாமல் இருக்கும். அதாவது ஓவேரி வால்னால க்ளோஸ் ஆகி இல்லாமல் இருக்கும். இப்போ சீட் இருக்குது அப்படின்னா மேலே ஒரு ஓவேரி வால் இருந்தால் தான் ஸோ அதை வந்து க்ளோஸ்டு சீட் அப்படின்னும் அது ஏஞ்சியோஸ்பெர்மில் பார்ப்போம். அது ஒரு ஃபியூச்சர் ஃப்ரூட்டாக வந்து வளரும். இங்கே வந்து இந்த க்ளோஸ்ட் ஆகாத ஓவியூல்ஸ் அப்படின்றதுனால இதில் ஃப்ரூட் வந்து வளராது. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷனும் இந்த ஓவேரி வால் வந்து பார்க்க முடியாது. ஓகே, சைஸ் பார்த்தோம்னா இந்த மாதிரி சின்ன சைஸ், அதாவது மீடியம் சைஸ்ல இருந்து பெரிய டால் ட்ரீஸ் வரைக்கும், அதாவது எக்ஸாம்பிள் ரெட் வுட் செக்யோயா. ஸோ அப்புறம் ஷ்ரப்ஸும் நம்ம இந்த வெரைட்டியில் பார்க்க முடியுது. ரூட் பார்த்தோம்னா இப்போ இது வரைக்கும் பார்த்த ஸ்பீஷீஸ்லலாம் ரூட் வந்து சின்ன நார்மல் ரூட்டாக இருந்தது, ரேடிக்கல் இருந்தது, அதுக்கப்புறம் ரூட்டாக இருந்தது. ஸோ இது இப்போ தான் வந்து சின்ஸ் இது டால் ட்ரீஸ் வரைக்கும் வளரக்கூடியது அப்படின்றதுனால இதில் டேப் ரூட் சிஸ்டம் பார்க்குறோம். ஸோ ஆணிவேர் அப்படின்னு சொல்கிற டேப் ரூட் சிஸ்டம் பார்க்க முடியுது. ஸோ எக்ஸாம்பிள் பைனஸில் பார்த்தோம்னா இந்த டேப் ரூட்டில் நம்மளுக்கு மைக்கோரைசா அசோசியேஷன் பார்க்க முடியுது. இந்த மைக்கோரைசா தான் நம்மளுக்கு இந்த நைட்ரோஜன் ஃபிக்சேஷனுக்கு இந்த பைனஸ் ட்ரீக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி சைக்கஸில் பார்த்தோம்னா சைக்கஸில் இருக்கக்கூடியது கொரோலாய்டு ரூட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கொரோலாய்டு ரூட்ல எது அசோசியேட் ஆயிருக்கும்னா சயனோ பாக்டீரியா, அதாவது ப்ளூ கிரீன் ஆல்கே. ஸோ இதுவும் நைட்ரோஜன் ஃபிக்சேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த கொரோலாய்டு ரூட் அப்படின்றது இந்த பிளான்ட்டோடைய ரூட் அந்த சாயிலுக்குள்ள டீப்பா இல்லாம சாயிலுக்கு வெளியில வந்து இருக்கக்கூடிய ரூட், அதனால இது கொரோலாய்டு ரூட் அப்படின்னு சொல்றோம். ஸ்டெம்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு பைனஸ் செட்ரஸ்லாம் பிரான்ச் பார்க்க முடியுது. சைக்கஸ்லலாம் ரொம்ப ஷார்ட்டாக இந்த மாதிரி பிரான்ச் இல்லாதது அன்பிரான்ச்சாக பார்க்க முடியுது. ஸோ லீவ்ஸ் வந்து நம்ம பார்க்கக்கூடிய சிம்பிள்லேருந்து காம்பவுண்ட் லீவ்ஸ் ஆர் பின்னேட் லீவ்ஸ் வரைக்கும் பார்க்க முடியுது. ஸோ இப்படி நீடில் லீஃபாகவும் இருக்குது, ஸோ சிம்பிள் லீஃபாகவும் இருக்குது, ஸோ இந்த மாதிரி பின்னேட் லீஃபாகவும் வந்து நம்மளால பார்க்க முடியுது சைக்கஸில் இருக்க போல. ஸோ வித் ஸ்டாண்ட் ஸோ இதனுடைய லீவ்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக இருக்கும். ஸோ இதனால எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டையும் தாங்கக்கூடிய பிளான்ஸாக இருக்குது. ஸோ ஹியூமிடிட்டி, விண்ட் இது எல்லாத்தையும் தாங்கிக்கக்கூடிய வெரைட்டிஸாகவும் இருக்குது. இப்போ பைனஸ்லலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நீடில் லீவ்ஸ் பார்க்குறோம். ஸோ இந்த நீடில் லீவ்ஸோடைய சர்ஃபேஸ் ஏரியா ரெடியூஸ் ஆயிருக்கிறதுனால ஸோ நமக்கு இந்த கியூட்டிக்கல் சங்கன் ஸ்டொமேட்டா வந்து பார்க்க முடியுது. கியூட்டிக்கலும் திக்காக இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இந்த ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் பார்த்தோம்னா சைக்கஸ், பைனஸ், ஜிங்கோ. ஸோ ஜிம்னோஸ்பெர்ம் உடைய ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இது ஹெட்டிரோஸ்போரஸ் ஸ்பீஷஸாக இருக்குது. ஸோ ஹெட்டிரோ அப்படின் போதே மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் தனித்தனியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ரெண்டுமே ஹாப்ளாய்டாக இருக்கும். இந்த ரெண்டு கேமெட்ஸுமே ஸோ ஹாப்ளாய்ட் நேச்சராக இருக்கும். ஜிம்னோஸ்பெர்ம் உடைய இந்த ட்ரீ உடைய டிப்ஸ்ல எல்லாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸோ கம்ப்ரஸ்டாக இந்த லீஃபோடைய டிப்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா மைக்ரோஸ்போரோஃபில். ஸோ இந்த லீஃபோட இந்த சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த மேல் பார்ட் ஆஃப் பிளான்ட் தான் என்ன சொல்கிறோம் மைக்ரோஸ்போரோஃபில். ஸோ இது உருவாக்கக்கூடியது என்னன்னா மைக்ரோஸ்பொராஞ்சியா. ஸோ இதுக்கு உள்ளே இருக்கக்கூடியது என்ன சொல்கிறோம் அப்படின்னா மைக்ரோஸ்பொராஞ்சியேட் ஆர் மேல் ஸ்ட்ரோபிலே அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரோபிலேலேருந்து தான் இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த ரிலீஸ் ஆகிற போலன் கிரெயின்ஸ் ஏர் கரண்ட் மூலியமா இந்த ஆர்கிகோனியாவுக்கு எடுத்து செல்லப்படுது. ஸோ இந்த ஆர்கிகோனியாலாம் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டிப்பில் இல்லாமல் இந்த பிரான்ச்சஸ்க்கு இடையில வந்து புதஞ்சிருக்கும். ஸோ இப்படி பிரான்ச்சஸ்க்கு இடையில இருக்கிறதுனால தான் இந்த மேலேருந்து ஃபாலோ ஆகக்கூடிய போலன் கிரெயின்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபீமேல் பார்ட்டை என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெகாஸ்போரோஃபில்ஸ். ஸோ அந்த மெகாஸ்போரோஃபில்ஸ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஓவியூல் ஃபார்மிங் கோன் வந்து ஃபீமேல் கோன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த ஃபீமேல் கோனோட இருக்கக்கூடிய இந்த மெகாஸ்போரோஃபில் தான் மியோசிஸ் டிவிஷன் அண்டர்கோ ஆனதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடியது மெகாஸ்பொராஞ்சியா. ஸோ இந்த மெகாஸ்பொராஞ்சியேட் ஆர் ஃபீமேல் ஸ்ட்ரோபிலே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நமக்கு 2 அல்லது நிறையவே ஆர்கிகோனியா வந்து பார்க்க முடியும். ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த போலன் போய் சென்றடைஞ்சதுக்கு அப்புறமா ஸோ இந்த போலன் டியூப் வளர்ந்து உள்ளே என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ அந்த போலன் டியூப் எங்கே என்டர் ஆகும் ஆர்கிகோனியாவோட மவுத்தில் என்டர் ஆகும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இதுலேருந்து வளரக்கூடிய எம்ப்ரையோ தான் இது வந்து சீட் யங் சீட்லிங்காக வந்து ஃபார்ம் ஆகுது ஃபியூச்சரில். ஃபைனலாக நம்ம பிளான்ட் கிங்டம்லேயே அட்வான்ஸ்ட் டிவிஷனான ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இதில் ரொம்ப பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, ஃபியூச்சரில் இதை பற்றி டீட்டெயில்டாக படிப்போம். ஸோ ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ்லையும் நம்மளுக்கு போலன் கிரெயின்ஸ் அண்ட் ஓவியூல்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ ஃப்ளவருக்குள்ளே வந்து இது ரெண்டையும் பார்க்க முடியும்.
இப்போ இந்த ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் உடைய சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டைனி. இந்த ஓல்ஃபியா குளோபோசான்லாம் பார்த்தோம்னா இவ்வளோ டைனி ஸ்பீஷியஸாக இருக்கும். இதுல இருந்து நம்மளுக்கு ஈவன் 100 மீட்டர் ஹை இருக்கக்கூடிய யூக்கலிப்டஸ் வரைக்கும் வெரைட்டிஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்படி பயங்கர டிஃப்ரெண்ட் வேரியேட்டட் சைஸில் வந்து நம்ம இந்த ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் பார்க்க முடியும். அதனுடைய கலர்ஃபுல் நம்மளுடைய பார்க்கக்கூடிய பெட்டல்ஸ் கொண்ட ஃப்ளவர்ஸோடையும் பார்க்க முடியும். இப்போ சீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ்ல என்க்ளோஸ்டு சீட்ஸ் ஆர் க்ளோஸ்டு சீட்ஸ் அப்படின்றோம். ஃப்ரூட்குள்ள புதஞ்சிருக்கக்கூடிய சீட்ஸ் தான் நம்ம ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய ஒரு டிவிஷன். ஓகே. இப்போ லார்ஜ் குரூப் வந்து வேற வைட்லி ஸ்ப்ரெட்டடா இருக்கு. ஸோ நம்மளால எல்லா இடத்துலயுமே இந்த ஏஞ்சியோஸ்பர்ம்ஸை வந்து பார்க்க முடியும். குறிப்பிட்ட ரீஜன் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்டடா இருக்காது. ஸோ இந்த ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் ஃபுட் ஃபாடரா ஃபியூயலா யூஸ் ஆகுது. மெடிசின்ஸ் எடுக்கிறோம் அதிலிருந்து. அப்புறம் கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் ப்ராடக்ட்ஸ் நிறையா வந்து நம்மள ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ண முடியுது. இப்போ ஏஞ்சியோஸ்பர்ம்ஸே மேஜரா 2 டைப்பா பிரிக்கலாம். அது ஒண்ணு மோனோகாட், இன்னொன்னு டைகாட். ஸோ மோனோகாட் அப்படின்றது நம்மளுடைய கிராஸ் வெரைட்டிஸ் எல்லாம் காமனா நம்ம வரக்கூடியது வந்து மோனோகாட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் மெய்ஸை பார்க்கலாம். ஸோ இதனுடைய லீஃப் பார்த்தோம் அப்படின்னா பேரலல் வீனேஷன் கொண்டதா இருக்கும். ரூட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபைப்ரஸ் ரூட்டா தான் இங்க பார்க்க முடியும். அதே டைகாட் அப்படின்னு பார்க்கும்போது டை அப்படின்போது ரெண்டு காட்டிலிடன் கொண்டதுனால இதை டைகாட்டிலிடனஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதனுடைய லீஃபோடைய வீனேஷன் பார்த்தோம்னா ரெட்டிகுலேட் வீனேஷனா இருக்கும். ஸோ ரூட் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்டா டேப் ரூட்டா இருக்கும். ஸோ டோட்டலா இந்த பிளான்ட் கிங்டம ஒரு ஃப்ளோ சார்ட்டா நம்ம பார்த்தோம் வித் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா, இது நான் வாஸ்குலர், வாஸ்குலர் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ இந்த சைலம் அண்ட் ஃப்ளோயம் இல்லாதத நம்ம ஆல்கே, பிரயோஃபைட்ஸ்ல நம்ம இது பார்க்க முடியாது. சைலம், ஃப்ளோயம். ஆல்கேல நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷியஸ் பார்த்தோம். ஆல்கல் ஸ்பீஷியஸ். அதுல கிரீன் ஆல்கே அப்படின்றது குளோரோஃபைசியே. இதுக்கு எக்ஸாம்பிளா கிளமேடோமோனாஸ், வால்பாக்ஸ், யுலோத்ரிக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பைரோகைரா பார்த்தோம். ஃபியோஃபைசியா அப்படின்றது ப்ரௌன் ஆல்கே. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளா லாமினேரியா, சர்காசம், எக்டோகார்பஸ்லாம் பார்த்தோம். ஸோ ரெட் ஆல்கே அப்படின்றது வந்து ரோடோஃபைசியே. இதுக்கு எக்ஸாம்பிளா ஃபோர்ஃபைரா, அதுக்கப்புறம் ஜெலிடியம் வந்து பார்த்தோம். பிரயோஃபைட்ஸ் அடுத்ததா இது ஒரு நான் வாஸ்குலர் பிளான்ட். ஸோ இதுல நம்ம பார்த்தது லிவர்வர்ட்ஸ் அண்ட் மாசஸ். ஸோ லிவர்வர்ட்ஸ்க்கு மார்கான்ஷியா எக்ஸாம்பிளா பார்த்தோம். மாசஸ்க்கு வந்து ஸ்பாக்னம் வந்து பார்த்தோம். இப்போ வாஸ்குலர் பிளான்ட்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு டெரிடோஃபைட்ஸ்ல இருந்தே இந்த சைலம் ஃப்ளோயம் வந்து நல்லா ஃபார்ம் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதனால டேடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பர்ம், ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் எல்லாம் வாஸ்குலர் பிளான்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ டேடோஃபைட்ஸ்லயே நம்ம 4 டைப்ஸ் பார்த்தோம். அது சைலோட்டா, எக்ஸாம்பிள் சைலோட்டம் பார்த்தோம். லைகோப்டெஃபைட்டா அப்படின்றது அடுத்த டைப். அதுல எக்ஸாம்பிளா செலாஜினெல்லா, அப்புறம் லைகோபோடியம் வந்து பார்த்தோம். அப்புறம் ஸ்பீனோப்ஃபைட்டா. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளா ஈக்விசிடம். டேடோஃபைட் இதுக்கு எக்ஸாம்பிளா ட்ரையோப்டெரஸ், அசோலா, சால்வினியா. இப்போ ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அதனுடைய டைப்ஸ் இங்கே நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கல. ஸோ ஜிம்னோஸ்பர்ம்ஸும் ஒரு வாஸ்குலர் பிளான்ட். ஸோ இதில் டேப் ரூட் சிஸ்டம் நல்லா இருந்ததை பார்த்தோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் நம்ம 2 டைப் பார்த்தோம். டைகாட், மோனோகாட் அப்படின்னு. ஸோ டைகாட் அப்படின்போது நம்ம காமனாக பார்க்கக்கூடிய மஸ்டர்ட், சன்ஃப்ளவர். மோனோகாட்ஸில் எல்லாம் வரக்கூடிய இந்த கிராசஸ் எல்லாம் இதில் பார்க்க முடியும். சீரியல்ஸையும் மோனோகாட்ஸில் பார்க்க முடியும். பிளான்ட் கிங்டம் பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோஸில் சீரீஸில் பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த பிளான்ட் கிங்டம் அப்படின்ற எல்லாமே சேர்ந்து ஒரு பிளேலிஸ்ட்லையும் உங்களால் இங்கே பார்க்க முடியும். தேங்க்யூ.